இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, என்னம்மா அது? கொஞ்சம் பார்த்து இருந்திருக்கலாம்ல. ரொம்ப வலிக்குதா? ஆமா சீனு, வலி தாங்க முடியல, உயிரே போற மாதிரி இருக்குப்பா. ஐயோ, என்ன நேரமோ. சீனு, அன்னைக்கு அடிபட்டது உனக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. பார்வதி, அது ஒண்ணும் அவளுக்கு வாங்கல. இன்னைக்கு இவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம், அதுக்காகத்தான் வாங்கியிருப்பா இல்லடா? ஆமாப்பா. நான் சொல்லல. ஆமாப்பா, ஜோசியர் வேற நாள் குறிச்சு கொடுத்திருக்காரு. இது கண்டிப்பா நடக்கணும்பா. ஏங்க, அந்த ஏற்பாடெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரியா பண்ணிடுங்க. ஐயோ அம்மா, என்னம்மா உங்களுக்கு இப்படி அடிபட்டிருக்கிற நேரத்துல போயிட்டு? ஷோ, அதெல்லாம் பரவாயில்ல சீனு, நாங்க வாழ்ந்து முடிச்சவங்க. நீ இனிமேதான் வாழ ஆரம்பிக்கவே போற. இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் தள்ளி போடக்கூடாதுப்பா. போ, நீ போய் வேலையை பாரு. ஐயோ வலிக்குதே. அம்மா, என்னம்மா நீங்க இந்த நிலைமையில இருக்கிறப்ப அதெல்லாம் எப்படிமா? ஏய் வேண்டாம், அதெல்லாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஐயோ, ஏய், என்னடா இப்படி சொல்ற? நல்ல நாளெல்லாம் குறிச்சு கொடுத்துருக்காங்க. அப்பா, வேற ஒரு நல்ல நாள் பாத்துக்கலாம்ப்பா. ஏய், முதல்ல அம்மாக்கு சரியாகட்டும். ஆமா மாப்பிள்ள, இப்ப சகுனம் சரியில்லை. இன்னொரு நல்ல நாளா குறிச்சுக்கலாம். இங்க பாருங்க சார், அவ எது சொன்னாலும் நான் தான் அவ கோச். அதுல இருந்து எக்காரணத்தை கொண்டும் பின் வாங்கிடாதீங்க. இத நீங்க சொல்லணுமா? புவனேஸ்வரி அம்மாவே உங்களை பத்தி நல்லா சொல்லிருக்காங்க. இந்த வாழ்க்கையே புவனேஸ்வரி அம்மா போட்ட பிச்சை தான் எனக்கு. நான் அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் கார்த்தி. நீங்க அதனால எந்த கவலையும் படாதீங்க. தனாவுக்கு நீங்க தான் கோச். அதுல எந்த மாற்றமும் இல்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண நான் ரெடியா இருக்கேன் சார். ஆனா கோச்சா அந்த கார்த்திக் மட்டும் வேண்டாம் சார். என்னையா வேணான்னு சொல்ற? கொஞ்சம் இருடி, நான் யாருன்னு காட்டுறேன். எதுக்குமா நீ அவரை வேணான்ற? இல்ல சார், எனக்கும் அவனுக்கும் நிறைய டிஸ்பியூட் இருக்கு சார். அவனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அது நடக்காம போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொரு முறையும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? நான் இவ்வளவு சீரியஸா சொல்றேன். அது உங்க ரெண்டு பேருக்குள்ள பர்சனலையும் ப்ரொபஷனலையும் ஒண்ணாக்காதீங்க. இங்க பாருமா, அவர் இங்க கார்த்தியா வரலாமா? ஒரு கோச்சா தான் இங்க வந்திருக்காரு. அதே மாதிரி நீ இங்க தனலட்சுமியா வரலாமா? ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனா தான் இங்க வந்திருக்கீங்க. அதனால உங்க ரெண்டு பேருக்கான சம்பந்தம், நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன், அவர் ஒரு பேட்மிண்டன் கோச், அவ்வளவுதாமா. இங்க வந்து உங்க பர்சனலை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. இங்க தொழில் முறையா நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்றோம். இல்ல சார், உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. இங்க பாருமா, இந்த தொழில் எனக்கு தெய்வம் மாதிரி. இங்க அவரால உனக்கு எந்த கஷ்டமும் வராது. அப்படியே வந்தா நீ என்கிட்ட வந்து சொல்லு, நான் அவரை கண்டிச்சு வைக்கிறேன். கண்டிப்பா இது சரி வராது சார். என்னம்மா ரொம்ப அசால்ட்டா சரி வராதுன்னு சொல்றீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோச்சு, இந்த சம்பளத்துல, இவ்வளோ வேர்ல்டு கிளாஸ்ல எல்லா விதமான நாலேஜ் இருக்கிற கோச் அவர்தாமா. அண்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல எங்களுக்கு யாரு சரியா வராங்களோ அவரு தானே டிசைட் பண்ண முடியும். நாங்க சார், நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ் சார். சரிம்மா, கடைசியா நீ என்னதான் சொல்ல வர? கார்த்திக் தான் கோச்சுனா நான் ஒத்துக்கவே மாட்டேன் சார். கார்த்திக் எனக்கு வேண்டாம் சார். பாருமா, கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. உங்களுக்கு கார்த்தி தான் கோச்.
நீங்க கார்த்திக்க கோச்சா ஏத்துக்கலனா நீங்க என்கிட்ட சைன் பண்ணி வாங்கிட்டு போன 4 லட்ச ரூபாய் பணத்தை நீங்க கதிர்க்கே தெரியாம எனக்கு ஸ்காலர்ஷிப் பணம் கொடுத்தாங்கன்னு கேஸ் ஏஜென்சியை வாங்குனீங்கல்ல, அந்த விஷயத்த கதிர்கிட்ட நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அந்த ரகசியத்தை நான் உடைச்சிருவோமா? இல்லனா அந்த பணத்தை நீங்க பெனால்ட்டியோட எங்களுக்கு திரும்ப தரணும். ஐயோ சார் வேண்டாம். இப்பதான் சார் கதிர் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு வரான். அந்த சண்டை கூட இந்த கார்த்திக் கூட நடந்த சண்டை தான் சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். அப்போ நான் இந்த ரகசியத்தை கதிர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா நீங்க உங்களுக்கு கோச் கார்த்தி தான்னு ஒத்துக்கணும். கார்த்திக், ஹாய் தனா. ஹலோ கார்த்திக். ஹலோ சார். இனிமே என்னமா இருக்கு, 2 பேரும் ஸ்மூத்தா இருங்க. கை கொடுமா. அன்னைக்கு கேஸ் லோடிங் யார்டுல வெறும் சாதாரண பிளாஸ்டிக் சேரை பார்த்துட்டு அதுக்கே நீங்க முழு பணத்தை கொடுத்துட்டு தான் நான் உட்காருவேன்னு வைராக்கியத்தோட இருந்தீங்க. அதே மாதிரி இப்பவும் இந்த சேர்ல காசு கொடுத்துட்டு தான் உட்காருவேன்னு வைராக்கியத்தோட இருக்கீங்களா? ஆமா சார். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல கதிர். இப்பதான் நான் லீவுக்கு போறேன்ல, அதனால நீங்க இந்த சேர்ல உட்காந்து கூட வேலை பார்க்கலாம். நான் இல்லாத போது நீங்க அதுல உட்கார்றதுல தப்பு இல்ல கதிர். சாரி சார். நமக்கு உண்டான தகுதியோட நமக்கு சரியான டைம் வரும்போது கிடைக்கிற மரியாதையை தான் நம்ம அனுபவிக்கணும். அன்னைக்கு நான் சரிக்கு சமமா உங்களுக்கு முன்னாடி உட்கார்றேன் சார். அதை விட்டுட்டு நீங்க இருக்கும்போது நிக்கிறதும் இல்லாதப்போ உட்காரதுமான ஆள் நான் இல்லை சார். எனக்குன்னு ஒரு சுயகௌரவம் இருக்கு சார். ஏழையா பிறந்து யாரும் இல்லாம வளர்ந்தா கூட நமக்குன்னு இருக்கிற சுயகௌரவத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது சார். இதான் சார் என் பாலிசி. என்னாச்சு கதிர், இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல கதிர். இல்ல சார், எனக்கு என் அளவு தெரியும். இந்த டெலிவரி பாய் இருக்கான்ல, அவனுக்கு மேல உங்களுக்கு கீழே. சூப்பர் கதிர், உங்களுடைய எண்ணம் கண்டிப்பா உங்களை உயர்த்தும். சரி, ஆபீஸ பத்திரமா பாத்துக்கோங்க. இந்த 4 நாள்ல எந்த ஆர்டரும் நிக்க கூடாது. தடை இல்லாம கஸ்டமருக்கு போய் சேரணும். ஓகே சார், நீங்க தைரியமா போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, பாத்துக்கோங்க.